வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 25ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கிலத்தில் 8/4/2026. பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு 7:02 வரைக்கும் தேய்பிறை சஷ்டி திதியும் அதற்கு பிறகு சப்தமி திதியும் இருக்குது. நாள் முழுவதும் மூல நட்சத்திரம் இருக்குது. மாலை 5:30 வரைக்கும் வரியா நாம யோகமும் அதற்கு பிறகு பரிகம் நாம யோகமும் காணப்படுது. மதியம் 7:02 வரைக்கும், அதாவது இரவு 7:02 வரைக்கும் வணிசை கரணமும் அதற்கு பிறகு பத்திரை கரணமும் வருது. இன்றைய நாளுக்கான அமிதாதி யோகத்தை பார்த்திங்கன்னா நாள் முழுவதும் மரண யோகம் இருக்குது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் பாலாங்கம். வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 9:30 10:30 வரைக்கும், மாலையில் 4:30 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், மதியம் 12:12 இருந்து 1:44 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 7:37 9:08 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 10:40 மதியம் 12:12 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஷ்டி திதி இருக்குது. சஷ்டி திதி அப்படின்னாலே நான் சொன்னேன் உஷ்ணமான திதி. திருமண நாள் கூடாது. வழக்குகள், சண்டை வழக்குகளை பற்றி பேசக்கூடாது. முக்கியமாக கணவன் மனைவி விவகாரங்களை பற்றி பேசக்கூடாது. இரவு 7 மணிக்கு பிறகு தான் சப்தமி திதி வருது. அந்த சப்தமி திதியில் எது செய்தாலும் உங்களுக்கு துரதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இன்றைய நாள்லேயும் ஏதோ ஒரு நல்ல காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் ஒவ்வொரு நாளுமே நான் சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படி பலன் பார்க்கணும், எப்படி அந்த பலனை சரியான முறையில் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் இதை உங்களுக்கு நான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, தொடர்ந்து பார்ப்போர் யோசிப்பீங்க ஏன் இது திருப்பினா இந்த ஒளிபரப்பானது தொலைக்காட்சி வாயிலாக வருது. புதிதாக ஒரு நபர் பார்ப்பார், காணொளிகளையும் வலைத்தளங்கள்லையும் வருது. அப்படி வரும்போது அதை புதிதாக பார்க்குறவருக்கு புரிஞ்சு பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வாஸ்து பார்க்க போனாலும் சரி, ஒரு ஜோதிடம் சொல்வதாக இருந்தாலும் செய்யாதீங்க செய்யுங்கன்னெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஒருத்தர் கேட்குறாரு இந்த இடத்துல நான் இதை கட்டிக்கொள்வான் அப்படின்னு, நான் சொல்லுவேன் இல்லை கட்டாதீங்க கட்டுங்க நான் எப்படிக்குமே சொல்ல போகிறதில்ல. ஏன்னா ஒவ்வொரு முடிவும் நீங்கள் தான் தெளிவாக எடுக்கணும். இந்த இடத்தில் இதை செய்தால் இந்த சிக்கல் வரும், இந்த இடத்துல இதை செய்தால் இந்த நன்மை உருவாகும் அப்படிங்கிற தெளிவான விஷயங்கள் நான் சொன்ன பிறகு அவருக்கே தெரியும். எக்காலத்துக்கு ஒன்றும் அவர் மறக்க மாட்டார். இந்த இடத்துல இந்த மாதிரி நேரங்களில் நம்ம இதை செய்யக்கூடாதுங்கிறத மறக்கக்கூடாது மாட்டார். இதைத்தான் நான் அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அதனால தான் ஜாதகம் பார்க்க வருபவர்களுக்கும் சரி, நான் முதல் ஒரு மணித்தியாலம், நான் கேட்ட ஒரு பலன் கேட்குறேன்னா 2 மணித்தியாலம் போகும். அதில் முதல் 1 மணித்தியாலம் எப்படி பலன் கேட்கணும், இந்த பலன் எந்தெந்த மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும், இந்த பலன் எந்த மாதிரியான செயற்பாடுகளை செய்து உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான பொது விதிகளில் வேலை செய்யுது, இப்படி பல விஷயங்களை நான் விளங்க வச்சுக்கிட்டு தான் அடுத்து பலனுக்கே போகும். அப்போ தான் அவங்களுக்கு ஏன் நடக்குது, நம்ம சாதாரணமாக சொல்லிடலாம் உங்களுக்கு இன்றைக்கி நாள் சரியில்லை, இல்லை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடாது, இல்லை இந்த காலகட்டத்தில் இந்த சிக்கல்கள் வரும், இந்த நன்மை நடக்கணும் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அப்படி தான் எல்லா ஜோதியும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு போன பிறகு ஏன் எனக்கு இந்த சிக்கல் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசித்தாலே உங்களுக்கான பலன் கிடைக்காது. ஏன்னா அந்த சிக்கல் உங்களுக்கு தெரியாது. அப்போ தெளிவாக இருக்கணும்னா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது உங்களுடைய லக்னம். நிறையா பேருக்கு லக்னம் தெரியாது. 100ல் 99% பேருக்கு லக்னம் தெரியாது. முதல்ல லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க.
அந்த லக்கணத்துக்குரிய பலனை மட்டும் பாருங்கள். ஏன்னா லக்னம் தான் சூரியன் அடிப்படையாகப்பட்டு வருது. சூரியன் தான் உயிர்காரகன், லக்னம் தான் உயிரை பற்றி சொல்லுது, சூரியன் தான் உற்பத்திக்காரகன், சூரியன் தான் ஆத்மகாரகன், சூரியன் தான் ஜாதக விதியின்படி தந்தை தான் உயிர் கொடுக்குறான். சந்திரங்கிறது உடல் சார்ந்த விஷயம், மனம் சார்ந்த விஷயம். சந்திரனால தான் ராசிங்கிறது உருவாகுது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, லக்ன பலனை முதல்ல பார்க்கணும். ஜன்ன ஜாதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல உங்கள் லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்து என்ன மகாதிசை புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு ஜோதிடத்தை கர்ம ஜோதிட்ட போயிட்டீங்கன்னு சொன்னால் அந்த மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு சொல்லுவார். ஆனால் ஒரு சில ஜோதிடர்கள் 8 கூடியவனுடைய தசை நடக்குது, 6 கூடியவனுடைய தசை நடக்குது, 12 கூடியவனுடைய தசை நடக்குது, புத்தி நடக்குது, இப்படி சொல்லி உங்களை குழப்பி விடுவாங்க. அதெல்லாம் எப்படின்னா அதனுடைய தொடர்புடைய கிரகங்களை பார்க்கணும். முடக்காதிபதியில் தொடர்பு இருக்குதா, சூனியாதிபதியில் தொடர்பு இருக்குதா, வைநாசிக அதிபதியில் தொடர்பு இருக்கா, அவயோகிட தொடர்பு இருக்கான்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் சாதகம் பாதகங்கள்லாம் நம்ம முடிவு பண்ண முடியும். அடுத்து அந்த தசைநாதனோ புத்திநாதனோ கர்மநச்சில் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கொள்ளும். ஒரு மகாதிசையில் ஒரு ஊழ்வினை புத்தி நடக்கும், அது நடக்குதானு பார்த்துக்கணும். இவ்வளத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்றதுக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா தெளிவாக இந்த இது வழிகாட்டிக்கிட்டு இருக்கும். வாழ்க்கையை மாற்றாது, அது ஒரு வழிகாட்டும். அந்த வழிகாட்டலில் நீங்கள் தான் செயற்படணும் சரியான முறையில். ஒரு விஷயத்தை நான் நன்மைன்னு சொன்னால் அந்த விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த விஷயத்தில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக அதுக்கு எப்படி அந்த பாதிப்பு என்ன செய்யலான்னு அதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் தெளிவாக இதெல்லாம் கேட்டுக்கணும். அடுத்து ராசி பலனை பார்ப்போம். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்குன்னு அவசரப்பட்டு எந்த முடிவும் செய்திடக்கூடாது. அடுத்து ஏதாவது ஒரு நோய் நொடி தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடுது. குழந்தைகள் விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணுன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் எதுவும் வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளையும் இந்த சிக்கல்களையும் சரியாக உங்களுக்கு பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் விநாயக பெருமான், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. சொத்து வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயம் மற்றும் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மன போராட்டங்கள், மன சஞ்சலங்களை ஏற்படலாம், கடந்து போகிறதுக்கு பாருங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணத்தை கேட்குற நன்மையை தரும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, உங்களோட முயற்சிகள் தொழில் சார்ந்த முயற்சிகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு முயற்சியில் ஒரு தடை தாமதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு அதை வச்சு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அடுத்தது குடும்ப விஷயங்களில் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ள இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களோட முயற்சிகளுக்கான ஒரு எதிர்பாராத ஒரு வெற்றி கிடைக்கும். பயணங்களில் கூட ஒரு எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்கு அனுமதிக்காக சில பத்திரங்களை, ஆவணங்களை சமர்ப்பித்து அது இன்னும் தடைப்பட்டிருந்தால் அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இதெல்லாம் நன்மையான விஷயங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தம்பி தங்கையோட ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னதுலேயே பார்த்திங்கன்னா சில
விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதுனா குடும்ப சார்ந்த அன்பர்கள் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் உங்களுக்கு வாக்குவாதங்கள் வரும். நீங்கள் செய்கிற வேலைக்கும் உங்களுக்கு வர்ற விஷயத்துக்கும் வாக்குவாதங்கள் வரும். அதனால் தேவையில்லாத வார்த்தைகளை செஞ்சிடக்கூடாது. அவசரப்பட்டு கையில் இருக்க பணத்தை கொண்டு போயிட்டு எதுலேயும் முதலீடு செஞ்சிடக்கூடாது. இந்த விஷயங்களில் கவனமாக என்னால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அழகாக. அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக குழந்தைகள் விஷயம், வாழ்க்கை துணைவர் விஷயத்தை அவங்க விஷயங்கள்லையும் அவங்களோட பேசும்போதும் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது. வார்த்தை பிரயோகங்களை கவனமாக இருக்குது. கையில் இருக்க பணத்தை தேவையில்லாமல் அவன் கேட்டான், நண்பர் கேட்டான், உறவினர் கேட்டான், எவன் கேட்டாலும் கொடுக்காமல் இருக்கிறது நன்மை தரும். அடுத்து சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு ஆத்ம சக்தி, ஆத்ம பலம் பெருக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்பாராத ரீதியில் உங்களுக்குள்ள நான் செய்தால் எல்லாம் சரி வரும், சரியான ஒரு திட்டங்களை போகிறதுக்கு வரும். ஆனால் நான் சொன்ன அந்த விஷயங்களை கவனமாகவும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்து உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில், கல்வி சார்ந்த விஷயங்களில், அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், நோயிலேருந்து வெளிவர்றது. ஆனால் இந்த விஷயங்களை இவ்வளோத்துக்கு நன்மை கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்களை கவனமாக இருங்க. செலவு பண்ணுறதில்ல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் நிலையில் சில உபாதைகள் ஏற்படலாம். உடனடியாக அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளிநாட்டு தொடர்போட வியாபாரங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை துணை அங்கே இருக்காரா, அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, சனி பகவான் குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பு, எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய, அடுத்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு, கடன் கொடுக்கல் வாங்கலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு, நோய்கள்லேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் நன்மைகளாக இருக்கும்போது அடுத்த பக்கத்தில் நீங்கள் பார்க்குற நேரத்தில் வெளிநாட்டு தொடர்போடு எது செய்தாலும் அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு முடிவு எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அந்த விஷயத்தில் கவனமாக. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு சில உடல் உபாதைகள் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்களை சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில், கல்வி சார்ந்த விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. தந்தை வழி உறவுகள், தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் இருக்காது. வாழ்க்கை சார்ந்து, குடும்பம் சார்ந்து, சொத்து சார்ந்து எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும். அடுத்தது நீண்ட நாளாக ஆண் குழந்தைக்கு முயற்சி பண்ணியிருந்தால் அதுக்கான வாய்ப்பு, அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு முன்னேற்றம் அடையணும்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்பு, வியாபாரத்தில் அடுத்த நிலைக்கான போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது புதிய வியாபாரங்கள் உங்களுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள சூரிய பகவான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து மகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அது எதிர்பாராத ரீதியாக சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில கண்டங்கள்லேருந்து வெளிவர்றது, அல்லது நோயிலிருந்து சரியான சிகிச்சை பெறுறது, அல்லது நோயிலேருந்து வெளிவர்றது, இன்சூரன்ஸ் சொத்துக்கள் ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தந்தை சார்ந்த விஷயம், தந்தை வழி உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் இருக்கணும். குடும்ப வாழ்க்கை, அடுத்தது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை வாங்க நினைக்கிறீங்க, பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யணும்னு வச்சிங்கன்னா அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கல
மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான், ஆஞ்சநேயர், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கும்பராசினர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் முதல்ல உங்களை பாதுகாத்துக்கணும். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, பயணிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எல்லாம் கவனமாக நிதானமாக செய்ய பழகுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி விவகாரங்கள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விதிகள் இருக்கக்கூடாது. ஏதாவது கருத்து வேறுபாடுகள், முரண்பாடு வந்து அதை கடந்து போக பாருங்கள். பேசி பேசி பெருசாக்காதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு முடிவு எடுக்கனாலும் அவசரப்பட்டு எடுக்காது. அடுத்த நண்பர்கள், உறவினர்கள், பங்குதாரர்கள், கூட வேலை செய்கிறவங்க, பணியாற்றவங்க, கூட படிக்கிறவங்க விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கும். அடுத்து இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கிற நீங்கள் ஆஞ்சநேயர், மகாலட்சுமி, குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீன ராசினியர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், நோய் நொடிகள் தென்பட்ட ஒரு நிறைய வைத்தியசாலையை நாடும். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். இந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவனோ மனைவியோ வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு அல்லது வெளிநாட்டில் இருந்துட்டு உங்களை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வெளிநாட்டு பங்குதாரர்கள், வாடிக்கையாளர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியிலே ஒரு ஒற்றுமை நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மாற்றி அமைத்துக் கொள்வதுக்கு நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்தவும், சிக்கல்கள் வெளிவரத்துக்கும் நீங்கள் விநாயக பெருமான், மகாலட்சுமி, குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.